Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கீரை வகை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை. இந்த புளிச்சக்கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள், ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. நம்ம இந்த வீடியோ நடுவில் பார்க்கலாம். முதல் முறையாக என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த புளிச்சக்கீரைக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு குறுக்கு வாக்கில் நறுக்கினா தான் நல்லாயிருக்கும். அது போக 2 மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். 20 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸு அல்லது ஒரு நெல்லிக்காய் சைஸு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். 6 வரமிளகா விதை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். விதை இல்லாமல் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வாயில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, அதுக்காக தான். அப்புறம் வந்து 2 கத்தை புளிச்சக்கீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளிச்சக்கீரைக்கு தேவையான பொருட்களோட இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம இதை வந்து மண் சட்டியில் நம்ம செய்ய போகிறோம். மண் பாத்திரத்தில் செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அபாரமாக சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டவ்வில் சட்டி வச்சுட்டு 1 லிட்டர் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது இலையை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு மெயின் டிஷ்ஷே. இப்போது இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வேக விட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கீரைக்கு தேவையான இந்த பொருட்கள்லாம் வதக்கிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கிங் ஆயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது வந்து நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம் அல்லது ரீஃபைண்ட் ஆயில், உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே பொரியும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து கடுகு சீரகம் சேர்த்து செய்யும்போது நமக்கு மணமும் ருசியும் டேஸ்ட்டும் சத்தும் கூடுதலாகவே கிடைக்கும். இப்போது அது பொரிஞ்சு வரும்போது வரமிளகா ப்ளஸ் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்படியே படிப்படியாக பூண்டு பற்கள், நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டு பற்கள், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தோல் வந்து பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சுன்னா நமக்கு கடைஞ்சி அந்த கீரையோடு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சினஸாக கிடைக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி தோல் பிரிஞ்சு சதை வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது அப்போ தான் வந்து கீரையில் போட்டு நம்ம சட்னியாக அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும், அதுக்காக தான். இப்போ இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு பக்கம் அந்த தண்ணி கொதிக்குதான்னு பார்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புளிச்சக்கீரைகள், அதை எல்லாமே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் அப்படியே எல்லோயிஷ்டாக ஒரு மாதிரி சாணி கலருக்கு சேஞ்ச் ஆகிடும், வேக ஆரம்பிச்சிடும். இந்த கீரை நல்லா வெந்தால் தான் நமக்கு கடையிறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். சுடு தண்ணியில் இந்த இலை போட்டதுமே நிறம் மாறிடுச்சு, மாற ஆரம்பித்து நல்லா வேக ஆரம்பிக்கும். அந்த தண்டுலேருந்து எல்லாமே நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 5 to 7 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் தலையை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதனால் இப்போ நம்ம வந்து தலையை மட்டும் எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கடையிறதுக்கு ஆற வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து இப்படி வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணி கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல யூஸ் பண்ணலாம். பெரியவங்க இந்த பித்தளை பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, பித்தளை பாத்திரம், சில்வர் பாத்திரம், கரை பிடிச்சிருக்கிற இந்த செம்பு பாத்திரம், இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த புளிச்சக்கீரையோட தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து தேய்ச்சி விட்டு கழுவுவாங்க. அவ்வளோ பளபளன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், இதெல்லாம் வந்து கலரே ரொம்ப சூப்பராக தங்க கலரில் வந்துடும். அந்தளவுக்கு இந்த புளிச்சக்கீரையோட தண்ணிக்கு பவர் இருக்குங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுவாங்க பெரியவங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வதங்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இப்போ வேக வச்சு எடுத்த புளிச்சக்கீரையும் தண்ணி இல்லாமல் ஒரு பாத்திரத்தில், அதாவது ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு அந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பச்சையாக புளி அப்படியே சேர்த்துக்கலாம்.
புளி வந்து கொட்டை இல்லாமல் தோக்கு இல்லாமல் சுத்தம் பண்ணி ஊற வச்சுருந்து புளியை மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூட எதுவும் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து தண்ணியோ வேறு எதுவோ சேர்த்த வேண்டாம். டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். புளி வந்து புளிச்ச கீரையில் ஆல்ரெடி புளி இருந்தால் கூட நம்ம மேற்கொண்டு நம்ம இந்த புளி சேர்த்து அரைச்சாதான் இந்த புளிச்சக்கீரைக்கு டேஸ்ட் தனியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெறுமனே புளிச்சக்கீரையோட புளிப்பு மட்டும் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து அவ்வளோவா வராது. அது மட்டும் இல்லைங்க, புளியோட இந்த புளிச்சக்கீரையோடு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம் அரைச்சாலே நல்லா ஃபைனாக கிடச்சிரும். ஆல்ரெடி நல்லா வெந்து வந்ததுனால நமக்கு கடைஞ்ச மாதிரியே நமக்கு கிடச்சிரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாட்டி வீடுகளில் கீழே மத்து வச்சு சட்டியில் வந்து கரைஞ்சிருவாங்க. நமக்கு கடையிறதுக்கு ஒரு பழக்கம் இல்லாதனாலையும் வசதி இல்லாததுனாலையும், அதாவது அந்த ஒரு புழக்கம் இல்லாததுனாலையும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம பல்ஸ் மோடில் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக அரைஞ்சி வந்தாச்சு. இது வந்து அரைச்சதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து மறுபடியும் சின்ன வெங்காயம் தாளித்து இதில் சேர்த்துக்குவாங்க. சாப்பிடும்போது ஒரு வாய்க்கு ஒரு வெங்காயம் கிடைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியும் செய்யலாம். இதுவே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பயனுள்ள ஒரு கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளிச்சக்கீரையும் ஒன்று. இதுலேயும் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள், கால்சியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வகையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், தாது பொருட்களும் நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக புளிச்சக்கீரையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.